நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமாக வேகமாக வந்து ஹீரோவோட கண்ணில் தான் கண்ணாடியை மாட்டுறாங்க. மாட்டும்போது அவங்களுக்கு ஏதோ ஞாபகம் வர மாதிரி இருக்குது. அதாவது கிஸ் பண்ணது இவன் தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஞாபகம் வருது போல இருக்குது. அதுக்கப்புறம் டக்குன்னு தன்னோட ஃப்ரெண்டை அப்படியே கிஸ் பண்ணிடுறாங்க. அவனுக்கா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அவன் டக்குன்னு அவளை பிடிச்சி தள்ளி விட்டுறான். உனக்கு என்னாச்சு, ஏன் அப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். அப்போ அவள் இருந்துக்கிட்டு எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துச்சு, நீ தானே என்னை கிஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவன் நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேஷுவலாக கண்ணாடி கழட்டி வச்சுட்டு இருக்கான். அப்போ அவர் வந்துட்டு எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு, நீ தான் என்னை கிஸ் பண்ணது அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னு. இவங்க ரெண்டு பேரும் அந்த பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருப்பாங்கல்ல, அப்போ வந்து ஒரு 7:30 மணி இருக்கும். அப்போ ரூம்மேட் வந்து அப்படியே ஹாய் சொல்கிறா, அப்படியே ஒவ்வொருத்தராக வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், இன்னைக்கு உனக்கு என்னோட இந்த பாரம் உனக்கு தான் ரெண்ட் பண்ணி கொடுக்குறேன் ஃப்ரீயாக, அதனால ஜாலியாக என்ஜாய் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எல்லோரும் குடிச்சிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. ஆல்மோஸ்ட் டைம் வந்து இப்போது ஒரு 11 o'clock ஆகிட்டு இருக்கு. அப்போ அப்படியே இந்த ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாள், அவளும் வந்துடுறான். அப்போ டைம் வந்து கிட்டத்தட்ட 12 ஆக போகுது. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல மாப்பிள்ள இருக்கா. இந்த டைம் தான் அந்த முன்னாடியே காமிச்சிருப்பாங்களா, இந்த ஜூனியரும் நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே லைட்டாக சைட் அடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த சீன்லாம் நடந்துகிட்ருக்கோம். ரூம்மட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம ஹீரோயின் நல்லா குடிபோதையில் ஆகிட்டுருக்கா. அப்போ அந்த ஃப்ரெண்டும் கிளம்புறான். அப்போ 12 மணி ஆகுதா. அந்த ஃப்ரெண்டு கிளம்பும்போது சொல்லிட்டு இருக்கான், அங்கே 2 பசங்க இருப்பாங்களா, ஹீரோயினோட ஜூனியர் சீனியர், அவங்ககிட்ட சொல்லுவான், இவன் வந்து சாக்லேட் மில்க் கேட்டா அப்படின்னா கண்டிப்பாக அவள் ரொம்பவே போதை ஆகிட்டா, அதுக்கப்புறம் நீங்கள் அவளுக்கு ட்ரிங்க்ஸ் கொடுக்கவே கூடாது, அதோட ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் திருப்பி மண்டே சொரிஞ்சுக்கிட்டு சொல்லிட்டு இருப்பான். அவளுக்கு டென்ஷனாக இருக்கும் இவளை விட்டுட்டு போகிறதுக்கு. இவளை பற்றி நீங்கள் டென்ஷன்லாம் எடுக்க வேண்டாம், அவள் இங்கே இருந்துப்பா, அவள் எங்கடா போயிட்டா காணாமல் போயிடுவான்னு நீங்கள் யோசிக்கலாம் வேண்டாம், அந்த சோஃபாவில் படுத்து தூங்கிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து ஒழுங்காக பூட்டிட்டு படுத்துறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். இவன் இப்படி ரொம்ப வரி பண்ணி அவளை அங்கே விட்டுட்டு வரதும், அவளை கேர் பண்ணி மற்றவங்ககிட்ட பேசிட்டு வர்றது, இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும் போல இருக்குது. அதாவது எப்படின்னா, இவன் வந்து இவ்வளோ இவ்வளோ கேர் பண்ணுறான், நம்ம இந்தளவு கேர் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு நினப்பா என்னமோ போல இருக்குது. அதனால் சைலண்டாக அவன் கூட போயிட்டுருக்கிறான். இந்த பக்கம் இந்த ஜூனியருக்கு வந்து நம்ம ஹீரோயின் மேலே க்ரஷ் இருக்கும் போல இருக்குது. ஸோ எப்படா அவன் கிளம்புமா அப்படின்ற மாதிரி வாய்ப்பை எதிர்பார்த்துட்டு இருப்பான் என்னமோ போல இருக்கு. ஹீரோயின் தான் இந்த பசங்களுக்கு நல்லா குடிங்கன்னு ஊற்றி கொடுத்துட்டு இருப்பான். இந்த பக்கம் ஹீரோவை காமிப்பாங்க. அவன் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட இன்னைக்கு எனக்கு பர்த்டே, அதனால எனக்கு கிஃப்ட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நைஸாக அவளை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான மூவ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவர் வந்துட்டு எனக்கு உன்னை கிஸ் பண்ணுறதுல இனிமேட்டுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு அவள் பாட்டுக்கு நடந்து போகிறா. அவனுக்கா பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. ஏன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா சொல்லு, நான் ஏதாவது தப்பு பண்ணான்னு சொல்லு, கண்டிப்பாக நான் அதை நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்கிறேன்னா, அப்பா அவர் வந்துட்டு என்னது நீ அதை ஸ்டாப் பண்ணுவியா, நீ அதை கண்டிப்பாக உன்னால் நிறுத்தவே முடியாது, அது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறா. நான் என்ன தப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் அவள் கேட்பா, நீ யாரை லவ் பண்ணுறேன், நீ உண்மையாக என்ன விரும்புறியா அவளை கேட்கும்போது அவன் டக்குன்னு யோசிக்காமல் கேர்ள் ஃப்ரெண்டு பேரை தான் சொல்லுவான். அப்பா அவள் சொல்லுவா, அதாவது அந்த ஒரு 10 மணி இந்த மாதிரி டைமில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல, அந்த டைமில் இந்த கேர்ள் ஃப்ரெண்டுகிட்ட அவன் ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுக்கும்போது வேறு ஏதோ ஒன்று ஊற்றி கொடுப்பான். அப்போ அவள் சொல்லுவான், நான் ஃபஸ்ட்டு கப்பு எப்போவுமே இதை குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் எந்திரிச்சு போயிட்டு வேறு ஏதோ ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பான். இதை அவள் தூரத்துலேருந்து அப்படியே அவனை அப்படியே பார்த்துட்டே நினைப்பான். அதாவது எப்படின்னா, ஹீரோயினுக்கு என்ன வேணும் அப்படின்னு அவனுக்கு நல்லா தெரியும், ஆனால் இவளுக்கு என்ன வேணும்னு இத்தனை வருஷம் பழகியும் தெரியலையே அப்படின்ற மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அதை வந்து வெளியே சொல்ல மாட்டா, ஆனால் அவளுக்கு அது கொஞ்சம் அப்செட்டாக இருக்கும். அப்படியே அவனையே பார்த்துட்டு இருப்பா. ஆக்சுவலாக இப்போ என்கிட்ட என்ன சொல்லுவானா, நீ வந்து என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிற, ஆனால் என்ன மாதிரி தான் நீ எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்குவ, நீ வேறவங்களை கூட இதே அளவுக்கு நீ கேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறா அவன்கிட்ட டைரெக்டாக. ஆக்சுவலாக அவளோட மீனிங் என்னென்னா, ஆனால் ஹீரோயினை வந்து இவன் ரொம்ப கேர் பண்ணுவான், பார்த்து எல்லாமே செய்வான், இந்த மாதிரி கேரிங் தான் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கூட இருக்கணும், ஸோ உண்மையாக லவ் பண்ணுறது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இந்த கேர்ள் ஃப்ரெண்டு புரிஞ்சுக்கிட்டு இவனை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அது ஆனாலும் இந்த ஃப்ரெண்டு இருப்பானா, இவன் அதை ரியலைஸ் பண்ணியிருக்க மாட்டான். இந்த கேர்ள் ஃப்ரெண்டை நல்லபடியாக பார்த்துக்குவான். நீ ஏதாவது உனக்கு சாப்பிட வேணுமா, நான் உனக்கு ஃபுட்டு ஊட்டி விடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ அவளும் வந்துட்டு ஓகேமே அந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் தான் எடுத்து ஊட்டி விடுவான். அதாவது உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படி கேட்டு செய்கிறாள். ஸோ இதெல்லாம் வந்து இவளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. ஏன்னா இவன் வந்து அவகிட்ட ஸ்பெஷலாக இருக்கா அப்படின்னு புரியுதா. ஸோ இப்போ என்ன சொல்லுவா, உன்னை இனிமேட்டுக்கு எனக்கு கிஸ் பண்ண முடியாது, அதில் என்ஜாயபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லி போயிட்டே இருக்கா. உன் ஹார்ட் என்ன சொல்லுதோ அதை செய்ய அப்படின்னு சொல்லிடுறாளா. இதெல்லாம் நம்ம ஹீரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப சோகமாக வந்து ஒரு இடத்துல தனியாக உட்காந்துட்டு இருக்கான். அங்கே வந்து தன்னோட ஃப்ரெண்டும் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இவன் ரொம்ப சோகமாக இருந்து இப்படி எனக்கு பிரேக்கப் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவகிட்ட சொல்லிடுறான். அதாவது இவனோட பர்த்டே அன்னைக்கே பிரேக்கப் ஆனது சொல்லிடுறான். அப்போ இவர் வந்துட்டு ரொம்ப நக்கல் பண்ணுவான், உனக்கு நல்ல கிஃப்டெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த உன் பர்த்டே அன்னைக்கு பிரேக்கப் தான் கிடைச்சதா அப்படின்னு சொல்லி ரொம்ப நோஸ்கட் பண்ணி அப்படி நக்கல் பண்ணி சிரிச்சிட்டு இருப்பாள். அவனுக்கு அடி பாவி அப்படின்ற மாதிரி கடுப்பாவளை பார்த்து முறைச்சிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினுக்காக சிரிப்பு தாங்க முடியல. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் அவன் சொல்லுவான், அவள் என்கிட்ட சொல்லிட்டா என்னை கிஸ் பண்ணும்போது அவளுக்கு என்ஜாயிங் இல்லையா அந்த மாதிரி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து சொல்லுவா, அப்படின்னா உன்னோட கிஸ்ஸில் வந்து ஃபீலிங்ஸ் இல்லைன்னு அர்த்தம், அவள் எதுவுமே ஃபீல் பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லுவாள். உடனே அவனுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆகி போயிடுது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் குட் கிஸ்ஸர், உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாது, ஆனால் நான் குட் கிஸ்ஸர் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு அதாவது உனக்கு புரியலை, அதாவது உன்னோட கிஸ்ஸில் எமோஷன்ஸ் இல்லை, லவ் இல்லை, அதை தான் அவள் சொல்ல வரா அப்படின்னு சொல்கிறாளா. அப்போ இந்த ஃப்ரெண்டு வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, கிஸ்ஸுக்கும் லவ்வுக்கும் பெருசாக ஒன்றும் சம்மந்தம் இல்லை, லவ் இல்லாமல் கூட நம்ம கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறானா. ஆனால் இதுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டான கருத்து நம்ம ஹீரோயின். கிஸ் இருந்தால் தான் லவ் பண்ண முடியும், அதாவது கிஸ் பண்ணுறவங்க தான் லவ் பண்ணுவோம், லவ் பண்ணுறவங்க தான் கிஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி சொல்கிறவன் நம்ம ஹீரோயின். அவனுக்கு அந்த கோட்பாடு கிடையாதா. ஸோ அதனால அதை பற்றி இவங்க 2 பேர் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அப்போ சொல்லிட்டு இருக்கா, அப்படின்னா என்ன கிஸ் பண்ண பார்ப்போம், நம்ம 2 பேரும் லவர்ஸ் கிடையாதுல்ல, நான் ஃப்ரெண்டு தானே கிஸ் பண்ணுன்னு சொல்லும்போது உன்ன மாதிரி மினியெல்லாம் நான் கிஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறான். ஏன்னா அவளோட பட்ட பேர் அது. அப்போ டைமு கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணி இருக்கும். நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த கண்ணாடியை கழட்டிடுறேன், அப்போ கண்டிப்பாக நான் மினியன் மாதிரி இருக்க மாட்டேன், எங்கே பாரு நான் மினியன் மாதிரி இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்போ அவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். எங்கே இப்போ கிஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாளா. இவன் இருந்துட்டு வேண்டாம் விட்டுரு, தேவையில்லாத வேலை பண்ணிகிட்ருக்க, விடு அப்படின்னு சொல்லி அவளை மாட்டிகிட்டு இருப்பான். ஆனால் அவள் கேட்க மாட்டா. எனக்கு தெரியும் உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து இப்போலேருந்து நீ என்ன சொல்கிற அப்படின்னா, ஸோ ஒருத்தவங்கள வந்து கிஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது லவ்வோடு தான் பண்ண முடியும், சரியா அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு நீ வந்துட்டு நீ என்னை சீண்டிட்ட அப்படின்ட்டு அவள் கண்ணை மூடிக்கிட்டு இவன் பாட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்றான். அவளை அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஹீரோயின் அப்படியே அமைதியாக இருப்பாங்க. கிஸ் பண்ணுறான்னா சும்மா கிஸ் பண்ணிட்டு விட மாட்டான், இவன் வேறு குட் கிஸ்ஸர் ஆயிடுச்சா, அதனால நல்லா பயங்கரமாக ஒரு லாங் கிஸ்ஸை தான் அதை காமிச்சிட்ருப்பாங்க. கிஸ் பண்ணிட்டு விட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினா அவள் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாள், அப்படியே ஸ்டன் ஆகிட்டு இருப்பாள். இவனுக்கு ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும். அவள் என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்பா. அவன் வந்துட்டு சாரி, நீ தான் சும்மா இருந்த என்ன வெறுப்பேற்றிலே பார்த்துட்டு இருந்த, அதனால தான் அப்படின்னு சொல்லி மழுப்பி அப்படி அதை பற்றி சொல்லிட்டு இருப்பானா. அப்போ நம்ம ஹீரோயின்ட்டு எனக்கு என்னமோ பண்ணுச்சு தெரியுமா, எனக்கு ஏதோ பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறா. அவன் அப்படியே பார்ப்பான், என்ன நீ பேசுகிற அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பான். இன்னொரு டைம் எனக்கு கூட பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவனுக்கா ஷாக்கிங்காக இருக்குது, எங்கே இன்னொரு டைம் பண்ணேன் அப்படின்னு திரும்பவும் சொல்கிறா. அதுக்கப்புறம் அவன் பண்ணுற மாதிரி இருக்காது, இவளே டக்குன்னு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்போ இவன் அதை தடுக்கிற மாதிரிலாம் இருக்காது, அவள் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணி கிஸ் பண்ணிகிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி குடிபோதையில் இருக்காளா, இதுதான் இவளோட ஃபஸ்ட் கிஸ், அதனால் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருப்பான். முதல்ல தான் சார் நீங்கள் தெரியாமல் ஒரு ஆர்வ கோளாறுல பண்ணிட்டீங்க, இப்போ ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம மைண்ட் செட்டு. ஹீரோவும் பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டு இருப்பான். இதை ஒரு ரொம்ப லாங் கிஸ்ஸாக காமிச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1:45 ஆகுது. அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் கழிச்சு திரும்பவும் அந்த இடத்துல ஹீரோ வந்து தேடிட்டு இருக்கான். அப்போ இவன் தனியாக தான் வந்து பார்க்குறான். அவன் இருக்க மாட்டாள், எங்கே இவன் போனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் திரும்பவும் அந்த ஹீரோவோட பார் இருக்குல்ல அங்கே வந்துடுறான். அங்கே வந்து வெளியே உட்காந்துருந்துட்டு உள்ளே வரா. நான் திரும்பவும் வந்துட்டேன், லெட் ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி திரும்பவும் ட்ரிங்க்ஸ் எடுத்து அந்த பசங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டு சியா சொல்லி அப்படியே அங்கே விழுந்துடுறான். இப்போ வந்து டைம் ஒரு 2:30 அந்த மாதிரி காட்டுறாங்க. விழுந்து நம்ம ஹீரோயின் அந்த 2 பசங்களும் தூக்கி வச்சு இந்த சீனியர் இருப்பால, அதாவது ஹீரோயினோட சீனியர் தான் அவனுக்கு வந்து கட்டு போட்டு விட்டுட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் ஜூனியர் பையன் உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் வந்து தூக்கத்திலே இருப்பாங்க, அதாவது ஒரு அரை போதையில் அப்படியே அதை முழு போதையில் அப்படியே தூங்கிட்டே இருப்பான். அவன் கட்டு போட்டு வச்சுட்டு சொல்லிட்டு இருப்பான், இவன் ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஆளு, இவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் பாரு இந்த சின்ன உடம்புக்குள்ளே நிறையா கஷ்டமும் இருக்குது, அதனால தான் இவ்வளோ குடிக்கிறா, இவன் இப்படி பண்ண இவ்வளோ ரொம்ப பிடிக்குது அப்படின்னு அந்த சீனியர் சொல்லிட்டே இருக்கானா. அப்போ இந்த ஜூனியர் இருந்துட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி எழுதி விட்டுட்டு இருப்பான் கெட் வெல் சூன்னு. ஹீரோயின் அப்போ தான் நிமிர்ந்து அவனை பார்ப்பாங்க. இதனால தான் வந்து ஹீரோயின் தூக்கத்துலேருந்து அவனை பார்க்கும்போது அவனோட மூஞ்சி வந்து இவளுக்கு ரெஜிஸ்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த உடஞ்ச கையை வச்சு, அதாவது அடிபட்ட கையை வச்சு இவன் நிறையா அப்படியே டான்ஸ்லாம் போட்டுட்டு இருப்பா. இதெல்லாம் அவனுங்க வீடியோ எடுத்துகிட்டு இருப்பானுங்க. இப்படியே இவங்க ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. போகும்போது ஜூனியர் பையன் இந்த ஹீரோயினை கூட்டிகிட்டு வெளியே போகிறான். அப்போ திரும்பவும் இவன் வந்துடுவான். வந்துட்டு நீ கிளம்பு, நான் இவளை வந்து கொண்டு போய் வீட்டில் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இருந்துட்டு அந்த ஜூனியர் பையன்ட்ட சொல்லி அவனை அனுப்பி விட்டுட்டு ஹீரோயினை கூட்டிக்கிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போ டைம் கிட்டத்தட்ட ஒரு 2:45-3 மணி ஆயிடுது. இதெல்லாம் ஹீரோயினுக்கு ஃபுல்லாக ஞாபகம் வந்ததுக்கப்புறம் ஹீரோ கிட்ட பார்த்து எதுக்காக என்கிட்ட போய் சொன்னேன், ஏன் இந்த மாதிரிலாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கொஞ்சம் கோமாவே கேட்குறா. இதெல்லாம் பார்க்குறதுக்கு உனக்கு ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சோ அப்படின்னு சொல்லி அவனை திட்டிகிட்டு இருக்கான். அப்போ இவங்க 2 பேருக்கு சில சீன் ஞாபகம் வருது. இந்த கண்ணாடிக்காரனுக்கு பயந்து ஹீரோயின் ஒளியும் போது அவங்க 2 பேர் பேசுவாங்கல்ல, அப்போ ஹீரோ கேட்டிருப்பான் எதுக்காக இந்த முத்தம் உனக்கு இவ்வளோ ஸ்பெஷல்னு கேட்கும்போது அவள் சொல்லுவா, ஏன்னா எனக்கு மனசில் பட்டாம்பூச்சிலாம் பறந்துச்சு, என் ஹார்ட் பீட் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, அது எப்படி சொல்லணும் அப்படின்னா அடுத்த நாள் நான் கண் விழிச்சு பார்க்கும்போது கூட என் ஹார்ட் பீட் வந்து ஃபாஸ்ட்டாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஹீரோ சொல்லுவான், நீ ரொம்ப வேஸ்ட்டு, ஏன்னா உனக்கு மூஞ்சி ஞாபகம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவங்க டேபிள் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது கூட இவ சொல்லுவாள், நான் எந்த பையனை கிஸ் பண்ணனோ அவனை தான் நான் வந்து டேட்டிங் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்துட்டு உனக்கு ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சோ, நீ ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தியோ, இதெல்லாம் எப்படி
அப்படி இப்படின்ட்டு ரொம்ப நான் ஹீரோவை பிடிச்சி பயங்கரமாக திட்டிகிட்டு இருப்பேன். ஏன்னா அவளுக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும். யாராக இருக்கும்னு எவ்வளோ பைத்தியம் மாதிரி நான் தேடிட்டு இருந்தேன். இதெல்லாம் நீ பக்கத்தில் இருந்தே பார்த்துட்டு இருந்தல அப்படி இப்படின்னு இவன் திட்டும்போது அவன் சொல்லுவான், இங்கே பார்த்துக்கோ நான் இதெல்லாம் நடந்துக்கவே கூடாது, இது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது ஏன் இந்த மாதிரி நீ நினச்ச அப்படின்னு சொல்லி அவள் கேட்பாளா. ஏன் அப்படின்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். இவர் வந்துட்டு அப்படியே ரொம்ப அப்செட் ஆகுறான். இவன் சொல்கிறத கேட்கும்போது அவனை கெட்ட வார்த்தையில் பிடிச்சி திட்டி சைக்கோ அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாளா. அப்போ இவனுக்கு ரொம்ப கடுப்பாகி போயிடுது. ஏன் நீ இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க, நீ தானே சொன்ன எதையும் பெருசாக ஞாபகத்தில் வச்சுக்கூடாது, உனக்கு தான் இது கூல், அதனால நீ இதை மறந்துடு அப்படின்னு சொல்லி சொன்னல, அந்த மாதிரி தான் நானும் இதை மறந்துடணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அவள் தான் ஹீரோயின் அன்னைக்கு சொல்லியிருப்பல, இது உனக்கு சாதாரண விஷயம், ஜஸ்ட் அதை மறந்துடு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஞாபகம் வருது. இவனும் நிறையா டைம் அவளுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பான், இது சாதாரண கிஸ் தான், இதை நீ மறந்துடு அப்படின்னு நிறையா டைம் சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லை, நீ எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சொல்லுவ, ஜஸ்ட் இது கிஸ் தானே, லிப் டச் பண்ணுறது தானே, அதனால் ஒரு டைம் பண்ணிக்கிற அந்த மாதிரிலாம் நீ கேட்டிருக்கல, ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் அப்படின்னு நினச்சி தான் நான் அதை சொல்லாமல் விட்டுறணும் அப்படின்னு நினச்சேன்னு அவகிட்ட சொல்கிறான். இதை கேட்டோட்டி இவளுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியலை. ஆனால் இங்கே பாரு, இனிமேட்டுக்கும் நம்ம ஃப்ரெண்டாக இருக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது, என்னை ஃப்ரெண்டு இனிமேட்டுக்கு நீ நினைக்கவே கூடாது, என் கூட இனிமேட்டுக்கு நீ பேசவே கூடாது, இன்னையோட எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டே கிளம்புறா. ஹீரோவோட கண்ணில் அப்படி கண்ணு தண்ணி தேங்கி நிற்கும். அவன் ரொம்பவே அப்செட் ஆகி போயிடுறான். ஆனால் ஒரு பக்கம் அவனும் தப்புன்றனால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனால் ஹீரோயினுக்கு ஹீரோவை பார்க்கும் போதெல்லாம் அந்த கிசு தான் ஞாபகம் வருது போல இருக்குது. அதனால தான் ஃப்ரெண்டாக இருக்க வேண்டாம்னு சொல்லி கட் பண்ணி விட்டு போயிடுறா. இவன் சேடாக இருப்பான்.